இந்த vlogல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேளுங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் வந்துட்டு இது தேவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு ஹாப்பியான விலாகுன்னு தான் சொல்லணும். லைஃப்பில் நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம், பட் அதுக்கான ரிவார்டு வந்து உடனே கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் லேட்டர் வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம லைஃப்பில் ஃபீல் ஆகும். அப்படிங்கிறது மாதிரி தான் இன்றைக்கி எங்களோட டே வந்து இருந்துச்சு. வாங்க நான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஜோயா லுகாஸில் வந்து நிறைய நகை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் லாஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் யூடியூபுக்கும் வேண்டி நாங்கள் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ எல்லா ஷாப்லேயுமே வந்து மெயினாக ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஆஃபர் இருக்கலாம், இதை எங்களுக்காக எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி போனோம். ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே வந்து கண்டென்ட் ரிலேட்டடாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட பிளான். ஸோ அது வந்து ஒரு கண்டென்ட்டாகவே கிரியேட் பண்ணி போடலாங்கிறதுக்காக நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரம் ஜோயா லுகாஸில் ஒர்க்கிங் சார்ஜில் 25% ஆஃபர் வந்து கோல்டன் டைமண்ட்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி தான் நாங்கள் லாஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் மாமியார் வீட்டுக்கும், என் ஹஸ்பண்டோட அண்ணாக்கு எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அப்போ ஓகே, அந்த இதை தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் சர்ப்ரைஸாக வந்து நிறைய ஜுவல்ஸ் எல்லாமே போட கொடுத்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ் வந்து போட கொடுத்தாங்க. அது வந்து எல்லாமே நல்லா அழகாக இருந்துச்சு. கையில் வந்து ஒரு 4 காப்பு போட்டாலே ரொம்ப நிறைவாக அழகாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் கண்டென்ட் மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். இதுதான் அந்த பேங்கிள், போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இதை பார்த்ததோடய நாங்கள் வந்து பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னு யாரும் நினச்சிடாதீங்க. இது ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட்டுக்காக இதை நாங்கள் எடுத்தோம். அப்புறம் ஃபைனலி அவங்களோட 25% ஆஃபருக்காக லாஸ்ட்டாக ஒரு நோட் வந்து நம்ம பேசணும்ல, அதுக்காக நாங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இதெல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஹாப்பி ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஜுவல்லர்ஸில் போய் அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அப்புறம் அங்கே உள்ள ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ்ன்னு தான் சொல்லணும். அது வந்து அன்றைக்கி ரொம்ப ஹாப்பி டேயாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இது நாங்கள் குவைத்தில் இருக்க டஜ்ஜி லூலு ஜோயா லுகாஸில் தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய மாலை செட்டு, நெக்லஸ்ஸு, அப்புறம் பெரிய மாலை இதெல்லாமே வந்து எடுத்து கொடுத்து நீங்கள் போடுங்க அந்த மாதிரி சொன்னாங்க. இதெல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே ஸ்டோன்ஸ் உள்ளது மாதிரி. அப்புறம் இதெல்லாம் நம்ம சாதா கோல்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி. இது நான் போன வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் உள்ள செட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு கலெக்ஷனுமே வந்து செட்டாக போடுறது எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஒவ்வொன்றையுமே போட்டு பார்த்துட்டு வாக் பண்ணி வீடியோ எடுக்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட இதில் வந்து லிங்க் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து என்னென்னா டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ். இதுக்குமே அந்த ஆஃபர் எல்லாமே இருந்துச்சு. இதில் நாங்கள் கொஞ்சம் ஒரு 3 செட் ஆஃப் மாலை வந்து போட்டு பார்க்க கொடுத்தாங்க. அது எல்லாமே போட்டு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. அந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டஜ்ஜி லூலுவில் வந்து ஹோட்டல் உண்டு. பட் ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணதுனால இன்னும் வேறு இடத்துக்கு போய் சாப்பிட்லாம், அஞ்சப்பருக்கு இந்த வாட்டி புதுசாக போகலாம் அப்படிங்கிறது மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ அது வந்து நாங்கள் இருந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகணும். சால்மியாங்கிற பிளேஸுக்கு போகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வாட்டர் டேங்க்கு. அப்புறம் ஒரு நியர்லி 30 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து நாங்கள் அல்சலாம் மாலை ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் ரீச் பண்ணும்போது ஒரு 3 o'clock இருக்கும். இது வந்து என்ட்ரன்ஸில் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அதில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஹோட்டல் வந்து இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் போனோம்.
இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சைடில் இருக்க ஷாப்ஸு. இங்கே வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருந்துச்சு, மலபாரும் இருந்துச்சு, பட் ஜோயாலுக்காஸை பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு லூலுவும் இருந்துச்சு, அது வந்து கீழ் ஃப்ளோரில் இருந்தது. நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்கல, ஏன்னா வந்ததே லேட்டு, அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக சாப்பிட போயிடலாம் அப்படின்னு நாங்கள் 5 அப்பருக்கு வந்தோம். இது வந்து ஷாப்பு மாதிரிலாம் இல்லை, இந்த வெளியிலேருந்து சாப்பிட்றது மாதிரி தான் இருந்து, பட் நல்லா இருந்தது. அதில் நாங்கள் வந்து ஒரு கேபினை சூஸ் பண்ணி அதில் வந்து உட்காந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் சூப்பு. இது வந்து ஹாட் அண்ட் சோர், நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப நல்லா இருந்தது. பட் வந்து சரி ஓகே, இன்னொரு நாட்டுக்கோழி ரசம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதையும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை தான் என் ஹஸ்பண்ட் வந்து செகண்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கிரில் சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர், நெக்ஸ்ட் வந்து 2 மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே நல்லா ரொம்ப சூப்பராக இருந்து அப்படிலாம் சொல்ல முடியாது, ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகே, பட் அந்த நேரம் ரொம்ப வயிறு பசி, அதனால் நாங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எங்கள் பொண்ணுக்கு வந்து எங்களுக்கு டிஷ் எல்லாமே வரதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடை கொடுத்துட்டேன். அதனால தான் அவங்க வந்து பேசாமல் இருந்து கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணலை. ஃபைனலி வந்து நாங்கள் டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுன், ஹஸ்பண்டுக்கு கேரட் அல்வா வித் குலோப் ஜாமுன், அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து அவங்க ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 3மே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே கிளம்பணும். வெளியில் வரும்போது தான் இந்த அல்சலாம் மால் உள்ள அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தோம். இது வந்து எக்ஸிட்டில் வந்து இருந்த செட்டப் இது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து மெரினா பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நடந்து 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 ஒரு காடு தூரம் நாங்கள் நடந்தோம், ரொம்பவே டயர்டாயிட்டு. என்ன வந்து இருந்துட்டா சரி இருந்துக்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பிரிட்ஜு தெரிஞ்சிச்சு. அதை வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடு வந்து மெரினா பீச் இருக்கிறதா சொன்னாங்க. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த சேரில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு இடையில வந்து என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் வந்து நாங்கள் விளாக் எடுக்க போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் விளாக் எடுத்துட்டு இருந்தாங்க ஃபன்னாக. அங்கே பாருங்க, இந்த மெரினா பீச்சில் இந்த ஆண்டி எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு வந்ததுல அம்மே பேர். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து நாங்கள் அந்த பிரிட்ஜுக்கு மேலே வந்து வந்துட்டோம். இதில் வந்து நிறைய ட்ராவலேட்டர்ஸ் இருந்துச்சு. நம்ம அந்த ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே 2 ட்ராவலேட்டர்ஸ் இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இது வந்து செகண்ட் ஒன், ஜஸ்ட் வீடியோக்காக நாங்கள் அதில் போனோம். அது அழகாக இருந்துச்சு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருந்துச்சு. அதில் நான் ஹஸ்பண்டு பொண்ணு எல்லோரும் அதில் ஏறி வந்தோம். அந்த சைடு இந்த சைடு 2மே வந்து ரோடு, நல்ல பெரிய ரோடு, அதனால அதை க்ராஸ் பண்ணதுக்கு இந்த பிரிட்ஜ் வச்சுருந்தாங்க. பட் இந்த பிரிட்ஜுக்குள்ளேயுமே நிறைய ஷாப் இருந்துச்சு, நிறைய ஷாப் இருந்தது. எதையுமே ஆனால் ரொம்ப பார்க்கல, ஏன்னா நமக்கு லேட் ஆகிட்டு மெரினா பீச் பார்க்கணும், குழந்தைய கொஞ்சம் விளையாட விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அதனால நாங்கள் ஓகேன்னு சொல்லி போயிட்டோம். என் பொண்ணு வந்து அந்த இதுலேருந்தும் நான் தான் இறங்குவேங்கிறது மாதிரி வம்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது எல்லாமே வந்து அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்கக்கூடிய வியூ, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க வந்து நான் தான் இறங்குவேன்னு சொன்னதுனால என் ஹஸ்பண்ட் மறுபடியும் அந்த ட்ராவலேட்டரில் ஏற்றி விட்டாங்க. அவங்க தான் அப்புறம் இறங்கி வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராவலேட்டர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எஸ்கலேட்டர் இருந்துச்சு. இந்த எஸ்கலேட்டர்லேருந்து கீழே இறங்கினதோடே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸிட் அடித்தோன்னா அதில் வந்து மெரினா பீச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமுமே ரொம்ப தூரம் நடந்து போகிறது மாதிரி இருந்தது. இப்போ நான் காமிக்கிற இந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் நிறைய வாட்டராக இருந்துச்சு. பட் அதை நான் ரொம்ப தெளிவாலாம் பார்க்கல. பட் இங்கே நிறைய இந்த ஃபிஷ்ஷு பிடிக்கிற போட்டு ஷிப்பு மாதிரி சின்ன சின்ன குட்டி செட்டப்பில் நிறையவே அங்கே இருந்துச்சு. இது வந்து இந்த ஃபிஷ்ஷு மேலே துள்ளிட்டே இருந்தது மாதிரி இருந்தது. நாங்கள் அதனால அது வீடியோ கேப்சர் பண்ணோம்.
அப்புறம் இந்த மெரினா பீச் வந்து ரொம்ப பெருசு ப்ளஸ் ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த பாக்ஸ் செட்டப்லலாம் ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ நிறைய ஒர்க் நடந்துச்சு. அதனால் நம்ம பீச் பக்கத்துலலாம் போக முடியலை. பட் இந்த பீச்சில் வந்து வாட்டர் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும், நிறைய பேர் குளிப்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் நாங்கள் அதை வந்து பார்க்க முடியலை. அப்புறம் இது வந்து அந்த பீச்சுக்கு பார்க் செட்டப்பில் உள்ளே இருந்துச்சு. இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து வெனஸ்டே. பட் ரொம்ப அழகாக வீக்கெண்டு மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்து இங்கே வந்து எப்போவுமே நிறைய கேட் வந்து பார்க்கலாம். அந்த கேட் எல்லாமே நிறைய இருந்தது. அப்புறம் அந்த பிளேஸை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து என்னென்னா எலக்ட்ரிக் பைக்கு, அப்புறம் சைக்கிள், சின்ன பிள்ளைங்களுக்கு சைக்கிள், இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்ம பே பண்ணி நம்ம ஒரு ஆப் மாதிரி இருக்குது, அதில் ஸ்கேன் பண்ணி நம்ம எவ்வளோ மினிட்ஸ் வேணாலும் அதை ஓட்டிக்கலாம். அந்த இடம் ஃபுல்லாகவே அழகாக சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து என்னென்னா கொஞ்சம் சைக்கிள் வச்சுருந்த ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு. இங்கே நாங்கள் போய் விசாரித்தோம். என்னென்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு 3 KD பே பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ மினிட்ஸ் நம்ம ட்ரைவ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் நம்ம தான் பே பண்ண மாதிரி இருக்கும். இங்கே வந்து நிறைய சைக்கிள் இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.